ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் 20வது கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 19 கொஷின் போட்டிருக்கேன். வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். யார் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்கன்றது கடைசியில் எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். சரிங்க, 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் போடுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் பின் பண்ணிவிடுங்க. இந்த கொஷின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டும் ஒரு லைக் மட்டுமாச்சும் போட்டுருங்க. சரிங்களா, வாங்க. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகுனா என்னது? விலகு. ஐயம்னா தெளிவு. ஊக்கம்னா சோர்வு. உண்மைனா பொய்மை. இப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகையில் பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்றாங்க. வடு, கருக்கல், கொப்பு, குறும்பை கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாது? பிஞ்சு வகையில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. பிஞ்சு வகையில் பொருந்தாது எதுனா கொப்பு. சரிங்களா, ஆப்ஷன் டி. பொருந்தாத மரபு தொடரை கண்டறிதல். அள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல், மணக்கோட்டை. அதாவது ஆறப்போடுதல், அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை இதெல்லாமே மரபு தொடர் தான். தள்ளி வைத்தல் மரபு தொடர்கள் வராது. அதுதான் பொருந்தாத தொடர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. 4வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இன்பம், பொருள், அறம், அருள் கொடுப்பாங்க. நம்ம திருக்குறள் என்னவா பிரிப்போம்? அறம், பொருள், இன்பம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்போம் இல்லை? அப்போ அது 3 இருக்குது. அருள்ன்றது வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல்லு. சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அமைஞ்சிருக்க சொல்ல சந்திப்பில் இல்லாமல் இருக்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்னா இங்கே மெய்யெழுத்து வரல, இங்கேயும் மெய்யெழுத்து வரல, அதனால் அது வராது. அதுக்கு அடுத்தது இது அதேமாதிரி இங்கேயும் வரல, ஆனால் இங்கே வந்திருக்கு, இங்கே வரல. அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஏன்னா இங்கேயும் மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ அதுதான் சந்திப்பில் ஏற்ற வாக்கியம். மரபு பிழைகள் ஒளிமரபு. அது கோழி என்ன பண்ணணும்? கோழி கொக்கரிக்கும். ஆப்ஷன் ஏ. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலி என்ன வரணும்? புலி பரல். ஆப்ஷன் பி. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும். ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறச்சொற்களை கண்டறிய. அதாவது கவின்னாலும் அழகு தான், வனப்புனாலும் அழகு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அகர வரிசையில் சொற்களை நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு தா வரிசை தான் வரும். இத்து. அப்போ தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி இது பண்ணலாம்? நம்ம ஊ வரிசையில் ஃபஸ்ட்டு ஊ மஸ்ட் நம்ம போட்டோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா உடுக்கை, உரிமை அப்படின்னு இருக்குது. அப்போ அதில் எது ஃபஸ்ட்டு வரும்? உடுக்கை, உரிமை, தவில், மகுடி, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெரிவு செய்கிறாங்க. கான், கான். இந்த கான்னா என்னது? இந்த கான்னா காடு, இந்த கான்னா பாரு. சரிங்களா, சரிதானே? ஆமாம், ஆப்ஷன் சி. இந்த கான்னா கான், இந்த கான்னா பாருன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. சரியான எழுத்து வழக்கை கண்டறிய. அதாவது மானம் பார்த்துன்னு வராது, அப்போ ஏவும் வராது, பியும் வராது. சரிங்களா, வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. படுகின்றதுன்னு வராது, பயறு வகைகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ படுகின்றன வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது சரியான தொடரை தேர்வு செய்ய. ஆற்றின் வலப்புறம், இது ரெண்டுமே வராது, ஏன்னா அந்தலா போட்டிருக்காங்க. வலப்புறம், அதேமாரி இந்தரா வராது. அப்போ ஆப்ஷன் டி தான். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. நின்றான் என்பதன் வேர் சொல் என்ன? நில். ஆப்ஷன் ஏ. வேர் சொல்லை கண்க. சுடுதல் என்பதன் வேர் சொல் என்ன? சுடு. ஆப்ஷன் ஏ. வந்தான் என்பதன் வேர் சொல் வா. ஆப்ஷன் டி. தாய் என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல் தந்து. ஆப்ஷன் டி. காணல் நீர் என்னும் உவமை தரும் பொருள் எதுவென. காணல் நீர்னா என்னது? இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது, அதுதான்
காணல் நீர். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது பாடு என்பதன் தொழில் பெயரச்சத்தை கேட்க. பாடு பெயரச்சுன்னா பாடிய. ஆப்ஷன் பி. சரியான தமிழ் சொல்லை கண்டறிய. கன்வேயர் பெல்ட். கான்வேயர் பெல்ட்னா ஊர்திப்பட்டை. ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரிஸ்னா அழகியல் மறியல். இது கரெக்டு தான். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். இங்கே உரையாடல் கொடுத்துருக்காங்க. தப்பு. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள்னு வரும். இது பாப்பா. ஆப்ஷன் ஏ தான் சரியான சொல். மோனோலிங்கியல் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ். மோனோலிங்கியல்னா என்னது? ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ. எது சொல்ல தெரிவு செய். வனப்பு. வனப்புனா என்னது? அழகு. அழகுக்கு ஆப்போசிட்டு அழகின்மை. ஆப்ஷன் பி. அதுக்கு எது சொல்ல எடுத்துழுது. ஓர்தல்னா அதாவது ஓர்தல்னா அறிவு. அறிவுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவற்ற. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா என்ன பண்ணும்? ஒற்றுமையின்மை. அங்கங்கே ஒவ்வொன்றா ஓடிடும். அதுதான். ஆப்ஷன் ஏ. ஊமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்தல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் அதென்ன ஒரு எதிர்பாராத நிகழ்வு தான். அப்போ ஆப்ஷன் பி. விடைவகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. ஏவல் விடை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கதை எழுத தெரியும்னு சொல்கிறதுக்கு செய்யுள். அதுக்கு இனமாக கதைக்கு இனமாக செய்யுள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது என்ன அது? இனமொழி விடை. ஆப்ஷன் பி. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது இனிமேல் தான் வலிக்கும். அப்படி சாப்பிட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடக்க போகிறத சொல்கிறாங்க. அப்போ உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்றத மாதிரி நம்மள உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. அதாவது உயிரினங்கள்னு சொல்லிட்டு பன்மையில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னு வரும்? கொள்கின்றன. அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. அதுக்கடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினான். குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். குதிரையிலிருந்து அவர் இறங்கினார்கள். குதிரையிலிருந்து அவர் இறங்கியது. இறங்கியது வர்றது, இறங்கினார்கள் வர்றது, இறங்கினார் வருது. ஆப்ஷன் பி. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் சி. இது வந்து அடிக்கடி நம்ம நிறைய கொஷினில் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடு. அது என்னன்னு சொல்லுவாங்க? நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழால் எழுதுவோம் வராது. நல்ல தமிழில் எழுதுவோம். அதுக்கடுத்தது சொல் பொருள். கோட்டினா மன்றம். பொலம்னா பொண்ணு. வேதிகைனா திண்ணை. தாமம்னா மாலை. அதாவது 3, 1, 4, 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அழகிய மரம் தெரிகிறது. ஆப்ஷன் ஒரு மரம் தெரிகிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக சரியாக அமைந்த தொடர். சரிங்களா? அதுக்கடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவி என்பம் ஒன்று. அதை தலையாயது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின் பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ?
தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறருக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காவிய இன்பம் என்பது எதுக்கு டேஸுக்குரியது? என்னது? காவிய இன்பம் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் ஒன்று. சரிங்களா? எந்த இலக்கியங்களில் பாட்டின் இன்பம் காணப்படுகின்றன? தமிழ் இலக்கியங்களில். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? தமிழ் காவியங்களை நம்ம படிக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? இன்பம் நுகர்றோம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அதுக்கு இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? இங்கே சொல்லால் சொல்ல இயலாது. என்னது? சொல்லால் சொல்ல இயலாது. பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது? தமிழ்நாடு. ஆப்ஷன் டி. அதுக்கு பசியின்றி என பிரித்தெழுதுனா பசி கூட்டல் இன்றி. ஆப்ஷன் சி. சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று என்பது சேர்த்தெழுதுனா நிலவென்று. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது புலி கூட்டல் சோறு புளிச்சோறு. புளியஞ்சோறுன்னு வராது, புளிஞ்சோறு புளிச்சோறுன்னு தான் வரும். புளிஞ்சோறு புளியஞ்சோறு புளிப்பஞ்சோறு புளியஞ்சோறுன்னு புளிஞ்சோறு. ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து புளியங்கன்று. புளியங்கன்று நம்ம எப்படி பிடிக்க முடியும்? புலிக்குட்டல் அம்குட்டல் கன்று. புளியங்கன்று. புலிக்கூட்டல் அம்கூட்டல் கன்று பி தான் வரும். சரிங்களா? ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. நெற்கதிரிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தது. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்கின்றது. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்கிறது. அதாவது நெற்கதிரிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. ஏன்னா நெல்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ உதிர்ந்தன தான் வரும். ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று வேங்கை என்பது பொதுமொழியாகும். காரணம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைதால் பொதுமொழி எனப்படும். வேங்கை சரிதான். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி எனப்படும். சரிதான். அப்போ கூற்று காரணம் என்னது? ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிதான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் இல்லை. அப்போ இது தப்பு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகமே. அப்போ இதுவும் சரிதான். அப்போ 1 3 சரி, 2 தப்பு. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. 1 3 சரி, 2 மட்டும் தவறு. அதுக்கு அடுத்தது அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவரென்று கொடுத்துருக்காங்க. வந்தவர் அவர்தான், வந்தவன் அவர்தான், அது வந்தது அவர்தான், வருகின்றது அவர்தான், வந்தவர் அவர்தான். ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுன்னு சொல்லிட்டாங்க. தம்மை முதலிய அழகினில்லை, நும்மை முதலிய அம்மை முதலிய அழகினை எட்டை பெற்றுள்ள. ஆப்ஷன் சி தான் கரெக்டான பொருந்தும். அதுக்கடுத்து அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல் அப்படின்றது நூலின் பயன் படித்தல் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் என்ன பண்ண? பார்த்தால் வராது. எதிர்காலத்தை தான் கேட்டிருக்காங்க. பார்த்தால் வராது, பார்க்கின்றால் வராது, பாராள்ன்றது பார்ப்பால். ஆப்ஷன் சி தான் வரும். பொருந்தாத இணையை தேர்க. வந்தனன் இன் முறிந்தது. வந்தனன் அன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த அன் கூ தன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரியை முறிந்தது. இதில் இன்னுன்றது எங்கேயுமே வரல. அப்போ பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் பி தான் பொருந்தாத இணை. சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடுங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் தப்பு. மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம் சரிதான். நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் சரிதான்.
நேற்றிரவு நிலா ஒளி வீசியது, இதுவும் சரிதான். அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ தான் தவறான இணை. எல் என்பது எது சொல்? அல்னா இரவு, எல்னா பகல். அதுக்கு எதிர் சொல் என்னது? இரவு. உழவன் எதிர்பாலுக்குரிய சொல்லு. உழவன் என்னது? உலத்தி. ஆப்ஷன் பி. தவறான இணை எதுவென கிடையாது. தஞ்சாவூர்னா தஞ்சை, சரி. அதிர்ஷ்டம்னா திருச்சி தான். உதகமண்டலம் உதகினா. புதுச்சேரினா என்ன? புதுகை வராது, புதுவேந்த வரும். அப்போ தவறான இணை இது? ஆப்ஷன் டி. கோயம்புத்தூர் என்பது மருவு, கோவை. ஆப்ஷன் சி. தவறான இணையை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்னா கோவை, சரிதான். கும்பகோணம்னா குழந்தை, சரிதான். உதகைனா உதகமண்டலம், சரிதான். புதுமைனா புதுக்கோட்டை, இல்லை புதுக்கோட்டைனா புதுகை தான் வரும். அப்போ தவறான இணை எது? சி. லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லம்சம்னா என்னது? திரட்சி தொகை. ஆப்ஷன் ஏ. விண்டோஸ்னா என்னது? பால்கனி. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமல் என்று. அப்போ எதை செய்யாமல் இருப்பது என்று? எச்செயலை செய்யாமல் இருப்பது என்று. அறநல்ல செய்யாமல் என்று. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். வினா 6. அப்போ வினா எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. அப்போ சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது அப்படின்னு கேட்கலாமா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. லெக்சிகோகிராஃபி, அகராதியல், எபிகிராஃப், கல்வெட்டு, பிக்டோகிராஃப், ஆர்டியோலஜிக்கல் பொனெட்டிக்ஸ். லெக்சிகோகிராஃபி, அகராதியல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதுக்கு இது வராது, சரிங்களா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஜனப்பிரளயம். ஜனப்பிரளயம்னா மக்கள் அலை. ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம் கொடுத்துருக்காங்க. உயிரலை, மக்கள் அவை. இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியான இணைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜனப்பிரளயம் என்னது? மக்கள் வெள்ளம். ஆப்ஷன் சி. அதுக்கு அந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்தல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன வரும்? நிபுணர்னா என்னது? வல்லுநர். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. ஏன்னா இந்த கொஷின் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த தமிழ் தகுதி தேர்வு கொஷின்லேயே. அதுக்கடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. சரியான வாக்கியத்தை கண்டறியும் கொடுத்துருக்காங்க. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அதுக்கடுத்து தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். தாயின் பாதம், அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே பணித்தார்னு இருக்குது, இங்கே பணிந்தார்னு வந்திருக்கு, சரிங்களா? அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏன்னா பணிந்து ஆசி பெற்றான், அமைச்சர் உதவித்தொகையை வழங்கும்போது அதிகாரிகளை பணித்தார். பணிந்து பணித்தார்ன்றது கரெக்டாக வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சொல் பொருள். பொக்கிஷம்னா என்னது? செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. 2, 3, 4, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது கந்தம் என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கந்தம்னா என்னது? கந்தம்னா மனம். ஆப்ஷன் சி. குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு சரியான இணை தெரியுங்க. கொல், கோல். கொல்னா என்னது? கொல்னா வாங்கு. இன்னொரு கோல்னா புறங்கொடுதல். ஆப்ஷன் ஏ. வாங்கு. இந்த கோல்னா வாங்கு, இந்த கோல்னா புறங்கொடுதல். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு சரியான விடையை தெரிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. நடு, நாடு. நடுனா என்னது? மத்தியில். இன்னொரு நாடுனா என்னது? இன்னொரு நாடுனா அரசு வருமா, தேசம் வருமா? அதாவது என்ன வரும்? அரசு தான் வரும். ஆப்ஷன் டி. தேசம் வர்றது. ஏன்னா இங்கே தேசம் கொடுத்துருக்காங்க, இங்கே தேடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் இது வராது.
இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. என்னது? நடுனா மத்தியில், அந்த நாடுனா அரசு. அதுக்கு சரியான இணையை கண்டறிக. அலைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அலைனா தயிர் பிசை, அலைனா பிசை கலை, இன்னொரு அலைனா கூவி அடை, அலைனா அலை அலை. இதில் வந்து எது சரியாக இணைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வரும். அலைனா தயிர் பிசை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டிருக்கிறேன். திணைனா என்னது? திணைனா ஒழுக்கம். இன்னொரு திணைனா என்னது? நிலம் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி. இந்த திணைனா தானியம்னா என்னது? 3 சுழினை வந்தால் தான் தானியம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான். ஒழுக்கம் நிலம் தான் சரி. நாடு இருப்புள் தெரியுது. நாடினா என்னது? ஆராய்ந்து தேடி. இதுதான் ஒரு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்து நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டிருக்கிறேன். நான் புறப்பட்டு விட்டேன் அப்படின்றது சரியான எழுத்து வழக்கு. ஆப்ஷன் சி. பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வைகரிக்குரிய கால அளவு என்ன? ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன எவை வருமா, யாது வருமா, இல்லை என்ன வருமா? அதுதான். கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை இல்லை யாது. ரெண்டில் என்ன வரும்? யாவை தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி. மாசற்ற என்பதன் பொருள் யாது. மேக்சிமம் யாது தான் வரும், என்னன்றது வராது. அதுக்கு அடுத்தது, இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது, உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஊருக்கு போய் சேர்ந்ததும், அப்போ இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்போ இங்கே ஒற்றை மேற்கோள் குறி வர்றது தப்பு. இதில் இந்த ரெண்டில் ஏதோ உதவும். சேர்ந்ததும் ஒரு கமா குறி வரணும். இங்கே கமா குறில், அப்போ அது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். அதுக்கடுத்தது, சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. வேலன் கடைக்கு சென்றான், பொருளை வாங்கினான், வீடு திரும்பினான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தரே தான் பண்ணுறாரு. அப்போ ஒன்றே தொடர்ந்து வந்துச்சுன்னா என்ன போகிறோம்? அரைப்புள்ளி வந்து விடணும். அப்போ இங்கே புள்ளி வச்சுருக்காங்க, இது வராது. இங்கே அரைப்புள்ளி வச்சுருக்காங்கன்னு இங்கே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வேலன் கடைக்கு சென்றான், பொருளை வாங்கினான், வீடு திரும்பினான். அதுக்கடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். இந்த ரை வராது. இப்போ இந்த ரெண்டுமே தப்பு. மறைந்த நேரத்தில் மறைத்து வைத்தேன், மறைத்து வைப்ப இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மறைந்த நேரத்தில் மறைத்து வைத்தேன். அதுக்கடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. அதாவது இது வராது, இது வராது. மெல்ல மெல்ல, இது ரெண்டில் எதாவது ஒன்று. ஆனால் இது எங்கே பண்ணிட்டாங்க? இந்த இடத்துல தான் மெய்ய இத்து வரணும், ஆனால் இங்கே வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முளையிலேயே விளையும் பயிர், அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆப்ஷன் சி. தன்வினை வாக்கியத்தை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி திருக்குறள் கற்றால் தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது, தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ தான் தன்வினை. தேன்மொழி என்ன பண்ணுற? திருக்குறள் கற்றால், அதுதான் தன்வினை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறியன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கட்டளை இடுங்கள், செய்வினை சரிதான். சட்டி உடைந்து போயிற்று, செயற்பாட்டு வினை சரிதான். அவன் தெரிந்து நடந்தது சரிதான். வெந்நீர் ஆறுகின்றது, தன்வினை பிரிவினை கொடுத்தாங்க. அப்போ இது தப்பு. அப்போ எது தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. வாக்கியம் அமைப்பினை கண்டறிய. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படின்னு என்னது? பிரிவினை தொடர். ஆப்ஷன் ஏ. ஆட்டு என்னன்னு சொல்லுவோம், பொருந்தி வரும் சொல்லு எது என்னன்னா ஆட்டு என்னன்னு சொல்லுவோம், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். கூடை என்ன பண்ணுவாங்க? கூடை முடைந்தார். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது, தை மா வீடு நகரம் சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எது என்ன பண்ணுமா? நகரம், அதுதான் வரும். அப்போ ஆப்ஷன் பி.
பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டுன, ஆனாலும் மழை வரல. அப்போ என்ன, ஆயினும் மழை பெய்யவில்லை. ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது சரியான இணைப்பு சொல்லுங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அப்போ ஏன்னா என்னது, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதுக்கு கலைச்சொற்களே அறிக. ஸ்ட்ரோம்னா என்னது, புயல். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக்க. என்டர்பிரீனியர்னா என்னது, தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஃபெரிஷ்னா பயணப்படகுகள். அதுக்கடுத்து கமாடிட்டினா பண்டம். இப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்தது சரியான கலைச்சொல். எக்ஸ்கவேஷன் என்னது, அகழ்வாய்வு. ஆப்ஷன் பி. பிழை திருத்தம். ஒரு ஓர், அதாவது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து சரியான எண்ணடியை தேர்ந்தெடுக்க. கல்வி ஓர் அணிகலன். சரிங்களா, ஆப்ஷன் டி. அவ்வளோதான், இன்றைக்கி 100 கொஸ்டின் முடிஞ்சிருது. நீங்கள் 100க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிங்கன்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.